ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே பரிசுத்த உன்னதமான இந்த ஓய்வு நாளிலே உங்களை எல்லாரும் தேவ ஆவியானவர் ஆசீர்வாதமாய் நடத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் கூட குடும்பமாக நீங்கள் தேவ ஆலயத்தில் எப்படி பயபக்தியோடு அவருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்திருக்கிறது போல தேவ சமூகத்தில் இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை அவருக்கு நன்றி சொல்லும்படியாக நாம் இப்பொழுதும் கூட ஒரு மன ஆவியோடு இணைந்து இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவருடைய இருதயத்துக்கு நேராய் அவருடைய கண்களுக்கு நேராய் குடும்பமாய் இணைந்து பயபக்தியாய் கர்த்தருக்கு முன்பாக அவர் செய்த உங்களுக்கு நன்மைகளை குறித்து சகலவித ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட காரியங்களை குறித்து தேவ ஆவியானவருக்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனே, உம்மை நாங்கள் மனதார நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும், அதாவது 6வது மாதம் முழுவதும், அரை ஆண்டு காலம் முழுவதும் எத்தனையோ இழப்புகள், விபத்துகள், ஆபத்துகள், வியாதிகள், மரணங்கள், கொள்ளை நோய்கள், தரித்திரங்கள், கஷ்டங்கள், பாடுகள், நெருக்கங்கள், எல்லாவித தீமையான கிரிகைகள், ஆவிகளிலிருந்து எங்களை ஒவ்வொருவரையும் கண்மணி போல ஆண்டவரே பாதுகாத்தீரே, நடத்தினீரே, போஷித்தீரே. கிருபையாய் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து ஜீவனை ஆண்டரே தப்பிவித்துக் கொள்ளத்தக்க பாதுகாப்பாய் நடத்துவதற்கு தூதர்களுக்கு கட்டளை கொடுத்தீரே. நன்றி என்று சொல்லுவோமா? கொடான கொடி நன்றி அப்பா. இந்த அரை ஆண்டு முழுவதும் எங்களை எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒரு அன்பு கரம் நடத்தி வந்த பாதைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவதற்காக இந்த காலை பரிசுத்த உன்னதமான இந்த ஓய்வு நாளிலே நான் உமக்கு முன்பாக நன்றி பலிகளை செலுத்துவதற்கு ஏதுவாய், பாடி துதித்து மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாய் நீங்கள் நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். நடத்த போகிற காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ கஷ்டப்படுகிற பிள்ளைகள் மத்தியிலும் கூட எங்களை ஆதரித்து வந்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்திலே ஒரு நல்ல செய்திகளை கேட்க ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரோட கண்ணீருக்கும் ஜெபங்களுக்கும் ஆண்டவரே பதில் கொடுத்து ஆண்டவரே எங்கள் முதலமைச்சர் அதே கண்களிலே, அரசாங்க அதிகாரிகளோட கண்களிலே, மருத்துவ அதிகாரிகளோட கண்களிலே ஆண்டவரே உங்களுடைய தயவு கிடைக்கத்தக்க ஆண்டவரே உங்களுடைய மகிமையுள்ள கரத்தினாலே இந்த லாக்டவுன் ஆண்டவரே முற்றிலுமாக மாறாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு ஆண்டு ஜனங்களோட இயல்பு வாழ்க்கை மீண்டும் ஆண்டு திரும்பத்தக்க ஆண்டவரே இயல்பு வாழ்க்கையில தன்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாய் சந்திக்கத்தக்க அரசாங்கத்தின் நிமித்தமாய் உதவி பாராட்டினீரே. நன்றி தகப்பனே, நன்றி. இன்னும் ஆண்டவர் கொரோனா என்ற வீரியம் இன்னும் மூன்றாம் அலை என்ற அந்த வீரியம் ஆண்டவரே இன்னும் அந்த 3 விதமான கொள்ளை நோய்கள் புதிதாய் வந்திருக்கிற அந்த கொள்ளை நோயில பாதிக்கப்பட்ட ஜனங்களும் ஆண்டவரே நீர் முற்றிலுமாக இந்த வாரத்திலே ஆண்டவர் பூரண சுகம் கொடுத்து ஆண்டவரே எங்கள் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல எங்கள் தேசங்கள் முழுவதும் ஆண்டவரே இந்த வியாதிகள் இல்லை என்ற தேசமாய், இந்த வியாதி ஒருவருக்கும் இல்லை என்று ஆண்டவரே ஒரு தேசமாய் ஆண்டவரே காணப்பட இன்னும் எங்களுடைய ஜெபத்திலும் நாங்கள் ஏறெடுக்கிற விசுவாசத்தின் பாதையினை எங்களை நடத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினாலே அல்ல, எங்களுடைய சுய முயற்சியினால் அல்ல, தேவனாகிய உடைய ஆவியினாலே ஆண்டவரே நடக்கும் ஆகும் என்று நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இம்மட்டும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தவரே, எபினேசரே, இனிமேலும் எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்வதை ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தில கடைசி ஆண்டவரே வாரத்தில நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க, இன்னும் அதிகமாய் பிராயசப்பட உதவி செய்ய. இந்த லாக்டவுன் குறைந்து அன்று மீண்டும் நாங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப அப்படி ஜனங்கள் போனாலும் கூட முன்பு செய்த அதே ஜெபத்தை போல, முன்பு செய்த அதே ஐக்கியத்தை போல இருப்பது போல, முன்பு ஆண்டவராக உமக்கு முன்பாக அன்றே நேரத்தை உமக்கு முன்பாக தேசத்துக்காக ஜெபித்த அந்த ஜெபத்தின் அன்ற காரியத்தை நிமித்தமாய் ஆண்டவரே பலவீனம் அடையாதபடி, இன்னும் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடி, இன்னும் ஆவியானவராக உங்களுடைய பலத்தினாலே எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
இன்னும் எங்களை உற்சாகப்படுத்தி நாங்கள் தேசத்துக்காக ஜனங்களுக்காக விண்ணப்பங்களும் ஜபங்களும் தொடர்ந்து நாங்கள் ஏறெடுக்க உதவி செய்யுங்க. இந்த கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் மட்டுமல்ல ஆண்டவரே, இன்னும் அநேக மாவட்டத்தில் இன்னும் ஆண்ட திருச்சபைகள் திறக்க முடியாதபடி ஆண்டவரே, இன்றைக்கு அதை பூட்டப்பட்ட திருச்சபைகள் எல்லாம் ஆண்டவரே திறந்து கொடுக்க வருகிற வாரத்தில் நல்ல செய்திகள் நாங்கள் கேட்கத்தக்க இப்பொழுது எங்கள் ஜெபங்கள் நிமித்தமாய் ஆண்டவரே நல்ல செய்திகள் அரசாங்கத்திலே வருகிற நாட்களில் நாங்கள் கேட்கத்தக்க வருகிற வாரத்தில் நாங்கள் ஜெப ஆலயத்தில் போய் உமக்கு நன்றி சொல்லி ஆராதிக்கத்தக்க நீர் விரும்புகிற பரிசுத்தம், நீர் விரும்புகிற ஆராதனை, நீர் விரும்புகிற ஊழியத்தை நிறைவேற்றுகிற அந்த ஆத்தும பாரம், அப்போஸ்தலர்கள் நாட்களிலே இருக்கிற அந்த பாரம் எங்கள் மேல ஊற்றப்படும்படியாக நாங்கள் உங்களுடைய ஆலயத்தில் வந்து பயபக்தியை தொழுது கொள்ளும்படியாக எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் மாத்திரமல்ல, எங்கள் தேசத்திலே, எங்கள் தமிழ்நாட்டிலே, எங்கள் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் கர்த்தருக்கே சொந்தம் என்று சொல்லி உத்தரவு அன்று கொடுத்து உத்தரவாதத்தோடு நாங்கள் ஜெபிக்க அன்று ஊழியத்தை நிறைவேற்ற ஆத்தும பாரத்தை எங்கள் மேல ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் சுய முயற்சி வீணாய் போகட்டும் ஆண்டவரே, எங்கள் பலம் வீணாய் போகட்டும். தேவ ஆவியானவராக உம்முடைய பலத்தினால் நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவு சுய முயற்சினாலே, எவ்வளவு எங்கள் பலத்தினால நாங்கள் இடை கட்டி ஆண்டவரே நாங்கள் முயற்சி செய்தாலும் அவையெல்லாம் தோல்வியாக சந்திக்கப்படும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ ஆவியினாலே ஆகும், தேவனுடைய பலத்தினாலே ஆகும் என்று சொல்லி நாங்கள் அதை ஜெபத்தோடு ஏறெடுக்கும் போது ஆவியானவர் எங்களை மத்தியில கொடியேற்றுவீராக, ஒரு ஜெயத்தை குறிப்பிடாக. இந்த நேரத்தில் கூட நாங்கள் உண்மை பாடி துதித்து நீர் செய்த நன்மைகள் எல்லாம் நன்றி சொல்லி ஆண்டவரே எங்களோட ஆவி ஆத்ம சரீரத்தை உம்முடைய கருத்தில் அர்ப்பணித்து சுத்திகரித்து எங்களை நடத்த தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு தெய்வீக பிரசனத்தில் எங்கள் நடத்தி செல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டமைக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது கூட எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தகப்பனே என் தந்தையே, தலை நிமிர செய்பவரே, கேடகமானவரே, மகிமையானவரே, மகிமை நிறைந்தவரே, ஆண்டவரே எங்களை இதுவரைக்கும் தலை குனிந்து வைக்கப்பட்ட நாங்கள் தலை நிமிர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய சாட்சியாய் ஊழியம் செய்கிறவர்களாய் இவர்கள் மாற்றும் என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரிகள் எவ்வளவு வந்தாலும், எத்தனை பலத்தோடு வந்தாலும் ஆண்டவரை நாங்கள் எதிர்த்து நிற்க எங்களை பலத்தினால இடை கட்டும் என்று சொல்லி இந்த பாடலை பாட ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? கரங்களை தட்டி உற்சாகமாய் இருக்கிற இடத்துல நாம் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். ஆமென். தகப்பனே தந்தையே, தரணி மீற செய்பவர் நீரே. என் தகப்பனே எங்கள் தந்தையே, தரணி மீற செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தரணி மீற எங்களை செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர எங்களை செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தொழுவர் எத்தனை தான் மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எங்களை எதிர்த்தொழுவோர் எத்தனை தான் மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. என் தகப்பனில் தாங்குகிறேன், என்னை தள்ளாட விடமாட்டேன் என்று சொல்லுவான். என் தகப்பனை தாங்குகிறேன், எங்களை தள்ளாட விடமாட்டேன். எங்கள் கேடகம் நீரே,
கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என்னை தலை நிமிர என்றும் செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. என் தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழுத்தழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழுத்தழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, எனக்கு அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வியும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்று எனக்கில்லையே. கேடகம் நீரே, எங்கள் மகிமையும் நீரே, தலை நிமிர எங்களை செய்பவர் நீரே, என் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, என்னை தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. என் தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவுக்கட்டா பேரமதி பாதுகாத்தேன். ஒன்றுக்கு நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவுக்கட்டா பேரமதி பாதுகாத்துதேன். நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளை நான் தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எழுப்பேன், அவைகளை நான் தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எழுப்பேன். எங்கள் கேடகம் நீரே, எங்கள் மகிமையும் நீரே, தலை நிமிர எங்களை செய்பவர் நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என்னை தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. என் தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா. இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா? வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் தேவனை பார்த்து சொல்லுவோமா? கர்த்தாவே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். படுத்து உறங்கி ஆண்டவரே மகிழ்ச்சியோடு எழுந்து ஆண்டவரே உமக்கு நன்றி பலிகளை செலுத்துவதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. அல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் பாவியாக என் மேலையும் என் பிள்ளைகள் குடும்பங்கள் மேலையும் உம்முடைய இரக்கத்தின் அனாதி தீர்மானத்தின் நிமித்தமாய் ஒவ்வொரு இரவும் நாங்கள் படுக்கும் போது மரண தூதனுக்கும் பொல்லாப்புக்கும் பொல்லாத கிரிகளுக்கும் இரவில் உண்டாகிற பயங்கரத்துக்கும் விலக்கி பாதுகாத்து இஸ்ரவேலை காக்கிற தேவனாயிருந்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற நீர் உறங்காமல் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஜீவனுக்கு ஆண்டவரே எங்களுடைய ஜீவனுக்கு ஆண்டவருடைய ஜீவனை கொடுத்து பாதுகாத்து எங்களை அரவணைத்து காத்திரே. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் கலங்காமல் நாங்கள் நன்றி சொல்லத்தக்க ஆண்டவரே, எதற்கும் பயப்படாமல் உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்த ஆண்டவரே அச்சமில்லை பயமில்லாமல் எங்களை போஷித்து இம்மட்டும் நடத்தி வருகிற தேவனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி
நன்றி அப்பா. இந்த 6 ஆண்டு முழுவதும் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன ஆகுமோ, என் நிலைமைகள் என்னவா மாறுமோ என்று, என் எதிர்காலங்கள் என்னவா முடியுமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் வாழ்க்கையில கிருபையும் தயவும் இரக்கமும் பாராட்டி மனதுருக்கத்தின் கரத்தினாலே எங்களை அரவணைத்து ஆதரித்து வந்த தேவனே, உமக்கு நாங்கள் மனதார நன்றி சொல்கிறோம். எத்தனை பேர் இருக்கிற இடத்துல நன்றி சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் பலமும் அல்ல, என் பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியினால் ஆகும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் பலத்தினாலே நான் வாழ முடியும், என் பராக்கிரமத்தினால் நான் எதையும் சாதிக்க முடியும் என்று நினைத்து இன்றைக்கு அவையெல்லாம் நான் இழந்து போய் இன்றைக்கு மரண ஓலைக்கு பயந்திருக்கிற ஆண்டவரே, என்னை ஆண்டவரே நீர் உங்களுடைய வசனத்தை அனுப்பி ஆண்டவர் உன்னுடைய சுய முயற்சினால் உங்களுடைய பலத்தினால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நான் உணரத்தக்க ஆண்டவரே தேவ ஆவியினால்தான், தேவனுடைய பலத்தினால்தான் என் காரியங்கள் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியினாலே என்னை நடத்தும் அப்பா. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் ஆகும், ஆவியினால் ஆகும். சொல்லுமா? என் பலமும் அல்ல, என் பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் ஆகும். தேவனுடைய ஆவியே என்னை சுத்திகரியும், என் பாவங்களை சுத்திகரியும், என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும், என் ஆவியை குணமாக்கும். சுத்திகரியும், அர்ப்பணிக்குமா? என் பாவங்கள் எல்லாம் சுத்திகரியும் இயேசுவின் இரத்தத்தினாலே. என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும், என் ஆவியை குணமாக்கும். எழுந்து நின்று ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல நன்றி சொல்லி எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லுவோமா? சுத்திகரியும், என்னை சுத்திகரியும், என் பாவங்களை சுத்திகரியும். ஆண்டவரே, குணமா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நீர் குணமாக்குவீர் என்று விசுவாசிக்கிறேன்ப்பா. சுத்திகரியும், என்னை சுத்திகரியும், என் பாவங்களை சுத்திகரியும். உண்மையாய் குணமா குணமாக்கும், அக்கிரமத்தால மன்னித்து என்னை குணமாக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி சொல்லுவோமா? தேவனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, குணமாக்குவதற்காக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், என்னுடைய ஜெபம் கேளும். பதில் தாரும் ஆண்டவரே, பதில் தாரும் எனக்கு. என் ஜெபத்துக்கும் விண்ணப்பத்துக்கும் பதில் தந்தமைக்கு நன்றி அப்பா. ஜெபம் கேளும், என்னுடைய ஆமென். ஜெபம் கேளும், பதில் தாரும் எனக்கு, பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பள்ளமும் அல்ல, என் பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும், இயேசு கிறிஸ்துவினாலே மாறும். என் பள்ளமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும், ஆவியினாலாகும். எத்தனை பேர் விடுதலை பெற வேண்டும்? விடுதலையை, விடுதலையை விரும்புகிறேன் ஐயா. பாவத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து தாருமையா, தாருமையா, இன்றைக்கே தாருமையா. நாளைக்கு அல்ல, இப்பொழுதே விடுதலையை, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து,
சுத்திகரியும் சுத்திகரியும் என் பாவங்களை சுத்திகரியும் குணமாகும் என்னை குணமாகும் என் வியாதியை குணமாக்கும் ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் என்னுடைய ஜெபம் கேளும் பதில் தாரும் ஆண்டவரே இப்பொழுது என் ஜெபத்திற்கு பதில் தாரும் ஆண்டவரே எத்தனை பேர் சொல்ல முடியும் விடுதலை நான் விரும்புகிறேன் இயேசு தாருமையா எனக்கு தாருமையா இன்றைக்கே தாருமையா அல்லேலூயா அல்லேலூயா உண்மையாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே நீங்க தான் விடுதலை தர முடியும் குமாரன் விடுதலை ஆக்கினான் மெய்யாவும் விடுதலை ஆவீர் என்று சொன்னீரே மெய்யாகவே விடுதலை பெற வேண்டும் என்று வந்திருக்கிறேன் சொல்லுங்க எத்தனை பேர் இன்றைக்கு நிற்கிறீங்க இந்த காலை நேரத்திலே மெய்யாகவே இன்றைக்கு நான் விடுதலை பெற போகிற நாள் அல்லேலூயா அல்லேலூயா ஒரு மாபெரும் பாடல் ஒரு பெரிய ஒரு தீவிரவாதி ஒரு பெரிய கொலைகாரர்கள் ஆன்ற பாவத்தின் நிமித்தமாக சிறை கைதிகளாக ஆயுள் நாள் முழுவதும் அல்லாவிட்டால் தூக்கு தண்டனை நாளை காலையில் உனக்கு கொடுக்க போகிற தூக்கு தண்டனை நீ மரணத்தை சந்திப்பாய் என்று சொல்லுகிற அந்த வேளையிலே அவனை ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அவனை விடுவிக்கும்படியாக விடுதலை பெறும்படியாக ஒரு ஆர்டர் வருதுன்னா கோர்ட்டிலிருந்து ஒரு ஆர்டர் வருதுன்னா அவனுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் இந்த உலகத்திலே எவருக்குமே இருக்காது அல்லேலூயா அதை காட்டிலும் மாபெருமான சந்தோஷம் என்ன தெரியுமா என் பாவங்களை கர்த்தர் மன்னிக்கும்படியாக அவனை சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான மனிதன் மறியக்கும் தரவாயில இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய சந்தோஷம் 100%, அதாவது 50% கூட இருக்காது, 30% தான் இருக்கும் வச்சுங்களேன். அவன் மிஞ்சி போனா அவன் விடுதலை ஆகுனா அவன் மனம் திருந்தி அவன் எவ்வளவு நாட்கள் வாழ முடியும்? 70, மிஞ்சி போனா 80 வருஷம் தான் வாழ முடியும். எல்லாவற்றாலும் 100 வருஷம் வாழ முடியும். ஆனா ஒரு பாவி மனம் திரும்பும் போது ஒரு பாவத்தில் இருக்கிற மனுஷனை கர்த்தரே முற்றிலுமாக அவன் பாவத்தை மன்னித்து விடுதலை கொடுக்கும் போது, ஒரு நிரந்தரமான சமாதானமான ஒரு விடுதலை கொடுக்கும் போது பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாவது மாத்திரமல்லாமல் அந்த பரலோக ராஜ்யத்திலே இந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அநேக சதா காலங்களிலும் சதா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளிலும் ஒரு பெரிய பரலோகத்தின் மகிழ்ச்சியை, ஒரு சமாதானத்தையும் மகிமையும் ஒரு கிரீடமும் அவன் பெற்றுக்கொண்டு ஆனந்த அபிஷேகத்தின் தைலத்தினாலே மகிழ்ச்சியின் பூரிப்பினாலே அவன் நிறைவாய் 100% அவன் காணப்படுவான். அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த பரலோக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஒப்பு கொடுங்கள். குமாரனாக இயேசுவே, அல்லேலூயா, உம்மை நான் கூப்பிடுகிறேனப்பா. என்ன பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறேனப்பா. என் வியாதிகள் குணமாகட்டும் அப்பா. ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானமும் விடுதலை எனக்கு தாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல வியாதிகளை சுகமாக்கும்படியாக, பாவங்களை மன்னிக்கும்படியாக, விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கு கர்த்தர் ஊற்ற போகிறார். பெற்றுக்கொள்ளுகிற இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் இருதயத்தை காணிக்கையாய் அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா? சுத்திகரியும் என்னை சுத்திகரியும். இதயத்தில் அந்த கையை வச்சு உண்மையாய் சொல்லுவோமா? என் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும். பாவம் சிந்தைகள் எல்லாம் அல்லேலூயா வியாதியிலிருந்து குணமாக்கும் விடுதலையை. இதுல இருந்து பாவ அக்கிரமங்கள் சாபத்திலிருந்து, உலக பெருமையிலிருந்து, உலக சிற்றின்பங்களிலிருந்து, உலக ஆசையிலிருந்து முற்றிலுமாய் சாம்பலாக்கி போடும்படியாக அர்ப்பணிக்கிறேன். எடுத்து தூக்கி வீசுகிறேன். உலக உறவு எனக்கு வேண்டாம், உலகம் சிற்றின்பம் எனக்கு வேண்டாம். தேவ ராஜ்யம் எனக்கு மாத்திரம் போதும். தேவ மகிமை பிரசனம் போதும். ஆவியானவர் மாத்திரம் எனக்குள்ள இருந்தால் போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும்?
Aleriba Shabadana Babakala Yanduna Haduna Rekarabani Babakalava விடுதலையே விடுதலையே இயேசுவே என்னை விடுவி மாண்டவரே விரும்புகிறேன் ஐயா தாருமையா எனக்கு தாருமையா இன்றைக்கே தாருமையா நாளைக்கு கேட்காதீங்க ஒருவேளை கர்த்தருடைய வருகை இன்றைய இரவு இருக்குமா உன் நிலைமை என்னாகும் உன் நிலைமை என்னாகும் வேண்டாம் எனக்கு இப்போ வேணுமானப்பா நான் இப்பொழுதே விடுதலை பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் அப்பா என்னை விடுவியும் விடுதலை எத்தனை பேர் கேட்க முடியும் விடுதலை உன் கரத்திலே பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஐயா தாருமையா விடுதலை தாருமையா இந்த நிமிஷம் தாருமையா அல்லேலூயா நன்றி ஐயா அல்லேலூயா நன்றி ஐயா அல்லேலூயா நன்றி ஐயா அல்லேலூயா நன்றி ஐயா. எத்தனை பேர் உண்மையாய் இன்றைக்கு கர்த்தர் என்னை தொட்டார், கர்த்தர் என்று அவருடைய ரத்தத்தினால் என்னை சுத்திகரித்து என் பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரித்து இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுத்த விடுதலையின் பெருவிழாவாய் ஆண்டவர் என் உள்ளத்தில் வந்து அதுக்காக ஸ்தோத்திரம். என் பாவங்களெல்லாம் குற்றங்களெல்லாம் மன்னித்ததுக்காக ஸ்தோத்திரம். என் சுயத்தினால பலத்தினால அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் நடந்தது ஆனது. இன்றைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷம் சமாதானத்திற்காக கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ தேங்க்யூ நன்றி 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 உமக்கு நன்றி செலுத்திய கர்த்தார். யாரெல்லாம் இந்த காலை நேரத்தில் இப்படி சன்னிதானத்தில் ஆண்டவரே அர்ப்பணித்து ஜபத்தோடு விண்ணப்பத்தோடு ஏறெடுத்து அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களை விடுவித்த தேவனாகிய கிறிஸ்துவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இரத்த கோட்டைக்குள் உடைய பிள்ளைகளை மறைத்து உடைய வருகை முடிவு பதிந்த வரைக்கும் ஜீவனான நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வையும் சமாதானத்தையும் உடைய பிள்ளைகளை அடியனையும் என் குடும்பத்தாரையும் நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்து அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நன்றி மறவாத தேவனாக உமக்கு நன்றி சொல்லி ஜெபித்தேன். ஜீவனோட நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நம்மளை ஆராதனையிலே வழி நடத்தினதுக்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்கார்ந்து கொள்வோமாக. இந்த நேரத்திலும் கூட தேவ ஆவியானவர் நம்மை கிருபையாக தயவாக நம்மை நடத்தினதற்காக நாம் நன்றி செலுத்தி ஆராதித்திருக்கிறோம். 6 ஆண்டு காலமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை கிருபையாய் நடத்தினதற்காக நாம் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபித்தோம், பாடல் பாடினோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதித்தோம். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தேவ வார்த்தைக்கு நேராய் புறப்பட்டு போவதற்கு முன்பாக கேட்பதற்கு முன்பாக இப்பொழுது ஒரு சின்ன அறிவிப்பு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அதிகமாக இன்னும் ஜெப நடை ஏறெடுக்க வேண்டும். லாக்டவுன் நம்ம திங்கட்கிழமையிலிருந்து இயல்பு வாழ்க்கைக்கு நாம் திரும்பி போனாலும் கூட ஆங்காங்கே நீங்கள் வேலை செய்வதற்கு உங்களுக்கு நீங்கள் புறப்பட்டு போனாலும் கூட நீங்கள் முன்பு போல, அதாவது இந்த லாக்டவுனில் எவ்வளோ ஆண்டவருக்காக தியாகம் பண்ணி நேரத்தை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்தீங்களோ அந்த அர்ப்பணிப்பு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் கூட உலகத்துக்காக எவ்வளவு நேரங்கள் நாம் பிரயாசப்படுகிறோமோ அதே போல ஆண்டவருடைய சமூகத்திலும் 1 மணி நேரம் உண்மையாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆராதிக்கும் போது கர்த்தர் ஒவ்வொருடைய ஜெபத்தின் நிமித்தமாய் மீண்டும் இப்படிப்பட்ட தேவனுடைய கோபத்துக்கும் தேவனுடைய சாபத்துக்கும் நம்மை நம்பி இருக்கிற ஜனங்கள் நாம் இழந்து போகாதபடி, நாமும் அதில் பாதிக்கப்படாதபடி கர்த்தர் நம்மை அர்ப்பணித்த ஜெபத்தின் நிமித்தமாக நம்முடைய ஆவிக்குரிய பரிசுத்த ஆவிக்குரிய ஜீவியத்தின் நிமித்தமாய் நம்மின் நிமித்தமாய் தேசம் ஆசீர்வதிக்கப்பட, தேசத்தின் நிமித்தமாய் தேவன் நாமம் மகிமைப்பட, அவர்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் நம்மை எல்லாவற்றுக்கும் எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து நம்மை அரவணைத்து போஷிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா.
சீக்கிரத்திலே இந்த கோயம்புத்தூர் 11 மாவட்டங்களிலே, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் இப்படியெல்லாம் சொல்லப்படுகிற 11 மாவட்டங்களிலே தேவன் அந்த இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக திரும்பத்தக்கவும், திருச்சபைகள் தொடர்ந்து தடையில்லாமல் ஆராதிக்க உத்தரவு கொடுக்கவும், அரசாங்கத்தின் நிமித்தமாய் சீக்கிரம் இந்த காரியத்தை நமக்கு ஆண்டவர் சொல்லும்படியாக நீங்கள் ஜெபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய தடைகளை தாழ்த்தி இருக்கிற இடத்துல நாம் ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உன்னதமான தேவனாக கிறிஸ்துவே, உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் ஆண்டவரே, இந்த பாடல், துதி, ஆராதனை முழுவதும் நீர் நடத்தி வந்த பாதைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீர் உம்முடைய ஜனங்களுக்கு இந்த பரிசுத்த உன்னதமான இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் நாங்கள் தியானிக்க, அதன்படி நாங்கள் வாழ அர்ப்பணிக்க தேவ ஆவியானவரால் எல்லாம் ஆகும் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நாங்கள் உம்முடைய சன்னிதானத்துக்கு நேராய் நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்ய, கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டு வெள்ளனடைய ஆண்டு ஆவியானவர் அவர்களோடு இடைப்பட உதவி செய்ய, எந்த சூழலிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோட சிந்தைகள் ஆண்டு உலகத்துக்கு நேராய், தன்னுடைய காரியங்களுக்கு நேராய், தன்னுடைய சுயத்துக்கு நேராய் திரும்பாத வண்ணமாய் ஆவியானவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார், எனக்காக அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்று அந்த பயத்தோடு நடுக்கத்தோடு வசனத்துக்கு நடுங்குவரை நோக்கி பார்ப்பேன் என்று அந்த வாஞ்சையின் ஆர்வத்தின் பயத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் கேட்க ஆண்டவரை ஆண்டவர் வழி நடத்துங்க. இதன் நிமித்தமாக இவருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள், ஒரு ஆசீர்வாதம், சமாதானத்தை அவர்கள் விரும்புகிற காரியத்தை பரிசுத்த ஆவியானவர்களால் நடக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு அவர்களை வழி நடத்துங்க. தொடர்ந்து அடியனோட நாவிலிருந்து உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்துங்க. நாங்கள் கேட்கிறோம், அதன்படி நாங்கள் செய்ய அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுதும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் செவிசாய்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இன்றைக்கு நாம் தேவ வார்த்தைகளை கேட்டு கொண்டிருப்பதற்கு முன்பாக இந்த இன்றைய நாட்களிலே நாம் அநேக தேவைகளுக்காக, காரியங்களுக்காக நம்ம ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்துகிற ஜனங்கள் இருக்கலாம். சில ஆவிக்குரிய ஜனங்கள் இல்லாத பட்சத்தில் இருக்கிறவங்க, அவிவிசுவாசத்தில் இருக்கிறவங்க, சில காரியத்தில் ஆண்டவரை சார்ந்து இல்லாதபடி சில வேளையில் அவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய சுய முயற்சியினால, சுய லாபத்தினால பலவிதமான அவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய சரீர முயற்சி நிமித்தமாக அவங்க எத்தனையோ பிராயசப்பட்டிருப்பாங்க. எத்தனையோ பிராயசப்பட்டது நிமித்தமாக அவங்களுக்கு எந்தவித திருப்தி அடையாதபடி, பலன் அடையாதபடி, அவங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேற முடியாதபடி எத்தனையோ பேர் தோல்வியும் சந்திச்சிருப்பாங்க. சில பேர் தலை குனிந்து வெக்கப்படுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கூட எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து அவங்க வாழ்ந்தாலும் கூட கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையில் இருந்தாலும் கூட சில வேளையில சத்ருவானவன், அதாவது சாத்தான் என்பவன் தன்னுடைய அந்த தூதர்களை அனுப்பி தேவ ஜனங்களாகி அவர்களை பலவீனத்திலும் பலவிதமான பிரச்சனைகளிலும் பலவிதமான அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிக்குரிய நிலைமையை விட்டு விலகும்படியாகவும், தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்து கொள்ளும்படியாகவும், உலக சிற்றம்பகத்துக்கு முழுமையாய் அவர்களை தள்ளும்படியாகவும், சில பேருக்கு விட முடியாத பழக்கத்தை விட்டு வந்த பிறகு மீண்டும் அந்த பழக்கத்துக்கு நேராய், அந்த பாவத்துக்கு நேராய் மீண்டும் அவர்களை எப்படியாவது வஞ்சித்து இழுத்து அவர்களை தன் பக்கமாய் சாய்த்து விட வேண்டும் என்று இப்படியாக பலவிதமான நெருக்கங்களும் பிரச்சனைகளும் கொண்டு வரலாம். இந்த சூழ்நிலையில தான் நம்மளுடைய சுய முயற்சினால எதையும் சாதிக்க நம்மளால முடியாது. நம்முடைய என்னதான் சரீர பலத்தினால சாதிக்க முடியாது. நம்மை சார்ந்திருக்கிற அவர்களை கொண்டு வந்து அந்த நம்மளுடைய காரியங்களை அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வாஞ்சித்து நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுத்தாலும் கூட நம்மளால ஒரு சில சமயம் நிறைவேற்ற முடியாது. ஆனால் தேவ ஆவியானவர் சொல்லுகிற தேவ வார்த்தை என்னவென்றால், நாம் எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தரையே சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும்.
நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் மாத்திரமில்ல, நமக்கு எதிராக வரக்கூடிய எந்த காரியம் இருந்தாலும் தேவனுடைய ஆவியினால ஆகும் என்று ஒரு விசுவாசம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியினாலே, ஆவியானவராலே, பரிசுத்த தேவனுடைய ஆவியினாலே தான் என்னுடைய காரியங்களை, எனக்கு எதிராக வரக்கூடிய காரியங்களை, நான் எதிர்பார்க்கிற காரியங்களை, நான் எதிர்பார்க்கிற எல்லாவித தேவைகளையும் என் ஆண்டவராகிய ஆவியானவரால நடத்தப்படும் என்ற விசுவாசம், நம்பிக்கை நமக்குள்ள ஆழமாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம் தோல்விகளிலிருந்து, நம்ம இழந்ததிலிருந்து தெய்வ ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார்? பலம் கொண்டு என்ன செய்வார்? நம்மளை திட்டமானதாய் நம்மளை இருந்து நம்மளை என்ன செய்வார்? சகலவித நன்மையினாலே ஆவியானவரால் நடத்தப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? இன்றைக்கு ஆண்டுடைய சமுத்திரம் சொல்லப்படுகிற வார்த்தை, உன் பலத்தினாலும் அல்ல, உன் பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால ஆகும் என்று இயேசு சொல்லுகிறார். ஒரு பலத்தினால, எந்த ஒரு மனுஷனோட பலத்தினாலும் ஒன்று காரியத்தை செய்ய முடியாது, பராக்கிரமத்தினால செய்ய முடியும். இப்போ உதாரணம் சொல்லப்போனால் ஒரு வியாதி இருக்கு, உங்கள் சரீரத்தில் ஒரு கொடூரமான வியாதி, இன்றைக்கு கொரோனா கூட சொல்லலாம். நம்ம பலத்தினால எதாவது செய்ய முடியுமா? இல்லை ஒரு 10 பேர் 5 பேரை கொண்டுட்டு வந்துட்டு ஒரு ஊரே கூட்டிகிட்டு வந்து இந்த கொரோனா வியாதியை அனுப்பிச்சிட முடியுமா? முடியாது. இல்லை உன்னுடைய எல்லா தேவைகளெல்லாம் நீங்கள் கொடுத்து கூட அதில் நம்பிக்கை அற்றவர்களாக தானே இருக்க முடியும். ஆனால் அதே தேவ பிள்ளைகள் என்ன வியாதி வந்தாலும், எப்பேற்பட்ட மரணத்துக்கு ஏதுவான தீமைகள் வந்தாலும், என் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், என் ஆவியானவர் எனக்கு நிச்சயமாக விடுவிப்பார், என் ஆவியானவர் எனக்காக யாவையும் செய்வார், நான் அவரையே சார்ந்து நம்பியிருக்கிறேன் என்று அந்த விசுவாசம் உனக்குள்ள வர வேண்டும். அதுதான் என் பலத்தினாலும் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல. இதுவரைக்கும் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அப்படி வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னை ரட்சிப்பதற்கு முன்பாக நானும் கூட அப்படி வாழ்ந்திருக்கலாம். சுயநலமான காரியங்கள் செய்து என்னுடைய சுய முயற்சினாலே, என் சரீர முயற்சினாலே இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும், தோல்வியில தான் நம்ம அநேக முறை சந்திச்சுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிற, வேதத்தை சுமந்து கொண்டு வேதத்தின்படி வாழ வேண்டும் என்று அர்ப்பணிக்கிற நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவரை சார்ந்து வாழ வேண்டும். இதற்கு முன்னாடி நம்ம உலகத்தை சார்ந்து வாழ்ந்தோம், உலகத்தில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட சார்ந்து வாழ்ந்தோம். இப்போ பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ வேண்டும் என்று நமக்குள்ள அந்த வாஞ்சை, அந்த ஆத்தும பாரம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதனால்தான் என்னுடைய பலத்தினாலும் அல்ல, என்னுடைய பராக்கிரமமான அந்த பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால தான் என்னுடைய காரியங்கள் ஜெயமாய் மாற்ற முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்குள்ள என்ன செய்வார்? என்னுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் சத்துருக்களுக்கு நிமித்தமாய் வருகிற எல்லாவித நெருக்கத்திலிருந்து ஆவியானவர் நிச்சயமா உங்களை விடுதலை ஆக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்றைக்கு வரக்கூடிய பலவிதமான போராட்டங்கள், சத்துருக்கள் நிமித்தமா, அந்த அசுத்த ஆவிகள் நிமித்தமாய் வரக்கூடிய, உனக்கு எதிராக வரக்கூடிய எல்லாவித போராட்டங்களிலிருந்து ஆவியானவர் மாத்திரம் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கை எத்தனை பேர் இருக்கிறதோ அத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த வார்த்தையினாலே என்னுடைய எதிராய் வரக்கூடிய எல்லாவித போராட்டங்களிலிருந்து, அந்த சத்துருடைய கிரியிலிருந்து, பரிசுத்தமுள்ள தேவனாக கிறிஸ்துவாகிய நீர் உம்முடைய ஆவியினாலே இந்த காரியத்திலிருந்து என்னை விடுவியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே உங்கள் எதிராக வந்த எல்லாவித போராட்டங்களையும் உங்களுக்கு சுய முயற்சினால் நீங்கள் எவ்வளவு மேற்கொண்டாலும் கூட நீங்கள் தோல்வியில் நீங்கள் சந்திச்சிருக்கலாம். எனவே எதுவாக இருந்தாலும் அது என்னால் முடியாது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். என்னால் எதுவே முடியாது, நான் என்ற அந்த கர்வம், நான் என்ற அந்த சிந்தைக்குள்ள இருக்கக்கூடாது. அது தோல்வியில சந்திக்க முடியும். என்னக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவரால் ஆகும் என்று அந்த விசுவாசம் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும். அது தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால என்னால எந்த காரியம் இருந்தாலும் என்னால செய்ய முடியாது, என்னால முடியாத எந்த காரியம் இருந்தாலும் என் ஆவியானவரால அதை முடியும். அல்லேலூயா. சில வேளையில நம்மளால முடியும். இப்ப சாப்பிடுறதா இருக்கட்டும், இல்லை வேலை செய்யறதா இருந்தாலும், எந்த காரியத்திலும் கர்த்தருடைய நமக்கு கொடுத்துரு பலத்தினால செய்ய முடியும். ஆனால் நம்ம மிஞ்சி நம்மளால தகுதிக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலையில பரிசுத்த ஆவியானவரை தவிர வேற யாரால முடியும்? ஒரு பிசாசு பிடிச்சிருக்குன்னா, ஒரு பிசாசு விரட்டுறதுன்னா இந்த உலகத்துல எந்த மனுஷனால முடியாது. யாருக்கிட்ட நீங்க போய் பிசாசு பிடிச்சிருக்கு விடுதலை ஆகுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா ஆவியானவர் மட்டும்தான் முடியும்.
அல்லேலூயா. எப்பேற்பட்ட மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் வந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவரால தான் முடியும். அல்லேலூயா. ஆவியானவரால் எல்லாம் ஆகும் என்ற விசுவாசம் உன் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. என்னால முடியாது, என்னை சார்ந்திருக்கிற எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவங்களால முடியாது, என் ஆவியானவரால முடியும் என்று உன் விசுவாசம் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா என்று சொல்லுவோமா? என் ஆவியானவரால் ஆகும் என்ற ஒரு நம்பிக்கை உன் வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் குடும்பத்தை குறித்து பலவிதமான அந்த காரியங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இனி வரக்கூடிய சூழ்நிலைகள், இப்போ 3ஆம் அலை என்று சொல்லப்படுகிறார்கள். 3ஆம் அலை இன்னும் 2-3 மாதங்கள் கழித்து 3ஆம் அலை என்று சொல்லப்படுகிறார்கள். அதாவது நவம்பர் மாதத்திலிருந்து இல்லை அக்டோபர் மாதத்தில் இன்னும் 3ஆம் அலை வருகிறது. குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படும். மீண்டும் லாக்டவுன் போட்டாலும் போடலாம், யாருக்கு தெரியும்? இப்போ இந்த குடும்பத்தை எப்படி நான் நடத்துவேன், என் பிள்ளைகளை எப்படி, எதிர்காலத்தை எப்படி நான் நடத்தி செல்வேன், பிள்ளைகளோட வாழ்க்கை இனி எப்படி இருக்கும்? 2 வருட காலமாக குழந்தைகளை படிப்பே இல்லாமல் ஆன்லைனில் நடத்திட்டு இருக்கிற சில பேர் அது கூட இல்லாமல் இருக்குது. குழந்தைகள் ஸ்கூல் போகிறதுக்கு, கல்லூரி போகிறதுக்கு கூட விருப்பம் இல்லாமல் தன்மையாக இருக்கிறாங்க. இனி மீண்டும் வந்ததுன்னா குழந்தைகளை எதிர்காலம், இப்படி பலவித குழப்பங்கள் நமக்குள்ள இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இன்னும் குடும்பத்தை நடத்தி சொல்வதற்கு எப்படி அநேக பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, இப்படி பலவிதமான நெருக்கங்கள். இந்த நெருக்கத்தை எப்படி நான் பேஸ் பண்ணி போக முடியும், எப்படி இதை தாண்டி போக முடியும், இதற்கு ஒரு வழியே இல்லையா, என் குடும்பத்தை நடத்தி சொல்வதற்கு வழியே இல்லை என்று அனுதினமும் உன்னுடைய தனிமையிலையும் கூட உன் குடும்பத்தை சார்ந்தவர்களோடு அமர்ந்து கூட நீங்கள் என்ன செய்யலாம், இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டுடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட என்னுடைய குடும்பத்தை குறித்து பலவிதமாய் இந்த காரியங்களை எப்படி நான் நிறைவேற்றி முடிப்பேன், முன்னேறி செல்வேன், குடும்பத்தை நடத்தி செல்வேன் என்ற அது நிமித்தமாய் ஒரு சோர்வு அடைந்திருக்கலாம். அல்லது நாம் இதுவரைக்கும் வாங்கியிருக்க கடனை எப்படி நான் திருப்பி செலுத்துவேன், நான் அவங்க கிட்ட உத்தரவாதம் பண்ணி தானே வாங்கியிருக்கிறேன், இந்த மாதத்தில் வட்டியும் முதலுமாய் நான் கொடுக்கிறேன் என்று இன்றைக்கு கடன் பிரச்சனைக்கு உள்ள அந்த சூழ்நிலையில, இப்படிப்பட்ட ஒரு காலங்கள் சூழ்நிலையில எப்படி நான் அதை திருப்பி நான் கொடுப்பேன், அவங்களுக்கு உத்தரவாதம் பண்ணிட்டேனே, அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும், அவங்க இந்த கடனை எப்படி நான் நிறைவேற்ற முடியும் என்று அது நிமித்தமாய் நீ வேதனைப்பட்டு எப்படி கவலை கொண்டு நீ இருக்கலாம். அது மாத்திரமல்ல, அல்லது விட முடியாத பாவங்கள். லாக்டவுனில் கூட நீங்கள் எத்தனை தான் முயற்சி சில பேர் பண்ணி ஆண்டோட போகிறான்னா கூட இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செல்ஃபோன் எடுத்துகிட்டு பலவிதமான சத்ரு என்ன செய்வான செல்ஃபோன் எடுத்து காண்பிப்பான், இதை பாரு, அதை பாரு, அதை பாரு, இதை பாரு, எப்படி நல்ல நம்ம ஆவிக்குறி காரியத்தை தான் பார்த்துட்டே வருவோம், நியூஸில் பார்த்துட்டு மற்ற காரியங்கள் பார்த்துட்டு வருவோம், இடையில சர்ன்னு குறுக்க வந்து நிற்பான், ஒன்றுமே இல்லாத அளவுக்கு. அதை பார்க்கும்போது உடனே நமக்குள்ள ஒரு ஷாக் ஆகிடும். அதில் ஒரு பிசாசு, இதையும் கொஞ்சம் பாரு, அதை பார்த்தது போல இதையும் கொஞ்சம் பாரு, இதுல நம்மளோட ஆவிக்குரிய தன்மையை பலவீனமாய் மாற்றி விடுவான். விட முடியாத பழக்கம், சில பேருக்கு விட முடியாத ஒரு பழக்கம், விட்டு நீங்க வெளியே வந்திருக்கலாம், ஆனா அதைவே பின் தந்திரமாய் பிசாசு என்ன செய்வான், இந்த சூழ்நிலை, இந்த கால சூழ்நிலை என்ன செய்வான்னா, உங்களை எப்படியாவது வஞ்சித்து ஏமாத்தி அந்த பழக்கத்தை மீண்டும் பின்பற்றும்படியாக அவன் என்ன செய்வான், கங்கணம் கட்டி உங்களோட முயற்சி செய்வான். அல்லேலூயா. இந்த இது நிமித்தமாக நீங்க என்ன செய்யலாம், ஐயோ விட்ட பாவத்தை மீண்டும் தொடராதபடி காத்துக்கொள்வேன் என்று உத்தரவாதம் பண்ணினேனே, இதை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து இதை காண்பித்தே கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி நீங்கள் அதில் சோர்ந்து பலவீனம் அடைந்து இருக்கலாம். அல்லது உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை அர்ப்பணிப்பித்து நீங்கள் ஆண்டவருக்கு சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாய் நீங்கள் நடத்துவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உமக்கு இருதயத்துக்கு ஏற்ற பிரகாரமாக மகனாக மகளாக நான் வாழ்வேன் என்று நீங்கள் உத்தரவாதம் பண்ணியிருக்கலாம். அந்த பரிசுத்தத்தை இந்த சூழ்நிலையில், இந்த காலகட்டத்தில் அது 100% பாதுகாத்து கொள்ள முடியாதபடி பரிசுத்தத்தை இழந்து போகிற நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா. அல்லாவிட்டாலும் உங்களை சார்ந்திருக்கிற பலவிதமான அடிக்கடி உங்களை என்ன செய்வான், பிரச்சனைகளை கொண்டு வருவான். இதெல்லாம் சத்துரு செய்யற காரியம், இதெல்லாம் அசுத்தாவி செய்யற காரியம். எதெல்லாம் உங்களை டைவர்ட் பண்ண வேண்டுமா, எதெல்லாம் உங்களை பலவீனம் கொண்டு வரணுமா, எதெல்லாம் உங்களை பலவீனப்படுத்தி உங்களை பின்மாற்றம் பண்ணணும், இதெல்லாம் சத்துரு தந்திரமா செய்வான். அடிக்கடி உங்களை சார்ந்திருக்கிறவர்கள், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உங்களை சார்ந்திருக்கிற யாரா இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, சில வேளையில் உங்களை அடிக்கடி தகாத வார்த்தைகளை பேசுவாங்க, தகாத பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க, சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்து உங்களை சோர்வுக்குள்ள பலவீனத்துக்குள்ள தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அப்படி நிறைய பேர்களை நம்ம பார்க்கிறோம்.
அதுல நீங்க ஒரு சில பேரை கூட இருக்கலாம். இல்லாவிட்டால் இதன் மூலம் நீங்கள் தேவ சமூகத்திலே நின்று ஆண்டவருடைய போராடி இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா ஜெபம் பண்ண விட முடியாது. நீங்கள் ஜெபம் பண்ண எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் ஜெபத்துல அவன் பலவீனத்தை கொண்டு வருவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான், சோர்வுகளை கொண்டு வருவான், அசதிகளை கொண்டு வருவான், தூக்கத்தை கொண்டு வருவான், பலவிதமான தடைகளை கொண்டு வருவான். ஜெபத்துல எப்படியாவது ஆண்டவர்கிட்ட போராடி இந்த என் பலத்தினால் எதையும் செய்ய முடியல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அவங்களோட சாதித்து நிற்க முடியவில்லை, ஆண்டவரோட போராடி ஜெபிப்போமே என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். அந்த ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும் போது கூட உங்களை ஜெபிக்க விடாதபடி பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம். இதன் மூலமாக நீங்கள் அப்படி இருக்கலாம். சில பேருக்கு பார்த்தா உலக கவலைகள், உலக சிற்றன்பங்கள், உலகத்துக்குரிய காரியம், அதனுடைய தேவைகள், எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு அது கிடைக்கலையே, எதிர்பார்த்த காரியங்கள் நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தள்ளப்பட்டேன் என்று உலக சிற்றின்ப நிமித்தமாக அடிக்கடி நீங்கள் சோர்வடைந்து கூட நீங்க என்ன செய்யலாம், நீங்கள் போய்விடலாம். ஹல்லேலூயா. வேலைகள் இல்லையே, நிரந்தரமான வருமானங்கள் இல்லையே, உலகத்தை எப்படி என் குடும்பத்தை எப்படி நான் எதிர்பார்த்தபடி நடத்தி போவேன், இப்படியாக படிக்கிற காரியங்கள், பிள்ளைகளோட எதிர்கால காரியங்கள், குழந்தைகள் எதிர்பார்க்கிற காரியங்கள், இவ்விதமாய் பலவித நெருக்கங்களை நிமித்தமாக உங்களை சோர்வடைந்து பலவீனம் அடைந்து நீங்கள் பாவத்துக்கு நேரம் கொண்டு போக சத்துரு வகை செய்வார். இவையெல்லாம் உங்களுடைய காரியத்தில் இப்ப மேல சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் உங்களுடைய வேதனைக்குரிய ஒரு காரியமா இருக்கலாம், நீங்கள் பலவீனம் உள்ள காரியமா இருக்கலாம், நீங்கள் சோர்வடைந்த போற காரியமா இருக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வெளியே போகணும் என்ற சூழ்நிலைக்கு கூட நீங்க தள்ளப்படலாம். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் நீங்கள் உங்கள் பலத்தினால ஒரு காலம் மேற்கொள்ள முடியாது. இப்படி மேல சொல்லப்போற அத்தனை காரியம் ஜீசஸை ஏற்றுக்கொண்டு அத்தனை பிள்ளைகளோட வாழ்க்கையில இவைகள் எல்லாம் என் சுய முயற்சினாலே, என் பலத்தினாலே, நான் எதிர்பார்க்கிற காரியத்தினால நான் செய்து முடிக்க முடியும் என்று ஒரு காலம் முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளால நிச்சயமாய் முடியும். என் தேவனுடைய ஆவியானவர் என்னுக்குள் இருக்கிறார், அவர் என்னை கொண்டு சகல காரியத்தில் நிச்சயமா என்னை நடத்துவார். எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் ஆண்டவரையே சார்ந்திருக்கிற அந்த ஆவியானவரை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட அந்த விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அவன் இந்த மேல சொல்லப்பட்ட அத்தனை காரியத்திலும் அவன் ஒரு துளி கூட அவன் வேதனைப்படவோ கவலைப்படவோ முடியாது. சாத்தானுக்கு நல்லா தெரியும் இவன் 100% தேவ ஆவியானவரோட பின்னி பிணைந்து இருக்கிறதுனால இவனை நான் தொழ முடியாது, அணுக முடியாது, இவனை மேற்கொள்ள முடியாது, அப்படி நான் போனாலும் நான் தான் வெக்கப்பட்டு தோல்வியை சந்தித்து விடுவேன் என்று அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இருக்கிற கரங்களை கட்டி விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமா? எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், இவைகளை மேற்கொள்ள என்னால முடியாது, ஆவியானவரால் முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது சொல்லப்போனா அதாவது சகரியா என்ற ஆகமத்திலே செருபாபேல் நிமித்தமாக நம்ம என்ன செய்யறோம், இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். செருபாபேல் நிமித்தமாக சகரியா அந்த ஆகமத்தில் 4ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே சொல்லப்படுகிற வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது தேவன் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன? செருபாபேல் என்ற ஊழியக்கார தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பலத்தினால ஆகாது, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால எந்த காரியத்தை நீ செய்ய முடியாது, என்னுடைய ஆவியினாலே தேவனாகிய கர்த்தருடைய ஆவியினால உனக்கு ஆகும் என்று செருபாபேலுக்கு தெளிவாய் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பலத்தினாலும் அல்ல, உன் பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவி, தேவனாக கர்த்தராக நான் என்னுடைய ஆவியினாலே உனக்கு எல்லாம் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சொல்லுங்க. செருபாபேலுக்கு தெளிவாய் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற அதே தேவன் தான் இன்றைய நாட்களில் நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றார், என்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால் நீ எதையும் சாதிக்க முடியாது. மேல சொன்னது என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து உனக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமில்லாமல் உனக்கு எந்த தேவைகள் ஆனாலும் சரி கர்த்தராலே ஆகும் என்று அவர் எனக்கு செய்வார் என்ற உன் வாழ்க்கையில நம்பிக்கை வேணும்.
என் வாழ்க்கையில எந்த காரியம் இருந்தாலும் என் நம்பிக்கை ஒருபோதும் கர்த்தர் வீணாக்க மாட்டார். ஒருபோதும் என் நம்பிக்கையை கெடுக்க மாட்டார். என் நம்பிக்கை ஆவிக்குரிய நம்பிக்கை, என் நம்பிக்கை தேவன் இருதயத்துக்கு ஏற்ற நம்பிக்கை. என் நம்பிக்கை ஆண்டோடைய இருதயத்துக்கு பிரியமாய் நடந்து கொள்கிற அந்த இருதயத்துக்கு ஏற்ற நம்பிக்கையாய் நீ ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கும் போது, ஆவியானவரே என்னுடைய காரியத்திலே நான் நம்பியிருக்கிற இந்த காரியத்தை, எந்த காரியம் நான் நம்பியிருக்கிறேனோ, உண்மையே நம்பியிருக்கிறேனோ, உண்மையே விசுவாசிக்கிறேனோ, என் நம்பிக்கை வீண் போகாதபடி தேவனாக கர்த்தர் நிறைவேற்றும் என்று நான் 100% உண்மையை சார்ந்து நான் நம்பியிருக்கிறேன் என்று நீ சொல்லி அறிக்கை செய்து நீ தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போடு நிற்கிறாயோ, உன் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் அதை நிறைவேற்றுவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகவும் அவர் உண்மையுள்ள தேவனாகவும் இருக்கிறார். வாசிப்போம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசிப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே உனக்கு ஒரு நல்ல முடிவை நான் வைத்திருக்கிறேன். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நீ எந்த காரியத்தை குறித்து நம்பி இருக்கிறாயோ, எந்த காரியத்தை குறித்து ஆவியானவரை நீ சார்ந்து வாழ்கிறாயோ, அந்த காரியம் ஒரு நாளும் உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி ஆமீன் என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உன் பாரங்கள் என்னவா இருந்தாலும் சரி, உன் குடும்ப சுமைகள் என்னவா இருந்தாலும் சரி, உன் கடன் பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் சரி, you don't worry about your life, you don't worry about your hallelujah life என்று கர்த்தர் சொல்லுகிறார். your future life, உன் எதிர்கால காரியத்தை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து நீ அதை குறித்து நீ கவலைப்படாதே. தேவனாக கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு தகப்பன் ஒரு தன்னுடைய பிள்ளைகளோட பாரத்தை சுமக்கிறது போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை, தம்பி நம்பி இருக்கிற பிள்ளைகளை, தம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகளோட பாரங்கள் அவருக்கு நன்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க போய் ஆண்டவர்கிட்ட போய் என் பாரம் இப்படி இருக்கு, என் சுமைகள் இப்படி இருக்கு, இதற்காக ஆண்டவரே லகுவாக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தாம் பெற்ற பிள்ளைகளோட பாரங்கள் ஒரு பெற்ற தாய் தந்தைகளுக்கு நல்லா தெரியும். தாம் பிள்ளைகள் வேதனைப்படுகிறது, கஷ்டப்படுகிறது எல்லாம் அந்த தன்னுடைய சுயமாய் வாழ்கிற சரீரமாய் இருக்கக்கூடிய நமக்கு நல்லா தெரியும். ஆவியானவரை நம்மை காட்டிலும் 1000 மடங்கு நம்முடைய பாரங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சுமைகள் அவருக்கு நன்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னால ஒன்றும் செய்ய முடியாது மகனே மகளே. உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, உன் பாரங்கள் எதுவா இருந்தாலும் சரி, நீ அறியாம செய்த பாவங்கள் நிமித்தமாய், கடன் பிரச்சனை நிமித்தமாய் நீ பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில நீ எதுவா இருந்தாலும் சரி, உன்னால ஒன்றுமே அதை சரி பண்ண முடியாது. நீ எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அதுல ஒன்றும் நீ வெற்றி பெற முடியாது. அதனால நீ என்ன செய்யறனா, என்கிட்ட அந்த சுமைகளை கொண்டு வா, என்கிட்ட அந்த பாரத்தை கொண்டு வா, என்கிட்ட உன் பிரச்சனைகளை கொண்டு வா. நான் சுமப்பதற்கும் உன்னை தப்புவதற்கும் உன்னை என் கரத்திலே பாதுகாப்பா ஏந்துவதற்கும் நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பேற்பட்ட ஒரு நல்ல தகப்பன் பாருங்க. நம்முடைய பார சுமைகளை அவர் சுமப்பதற்கு அவர் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல ஒரு மெய்ப்பனா இருக்கிறார். என் பிள்ளைகள் இதற்கு மேலே, என் பிள்ளைகள் இதற்கு மேலே இந்த பாரத்தை, இந்த உலக பாரத்தை, அந்த பாரத்தை சுமக்க அவர்களால் முடியாது. என் பிள்ளைகளோட பாரத்தை நான் சுமந்து என் பிள்ளைகளை தப்பிவித்துக் கொள்வதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரனுக்கு அநேக பாரங்கள், சங்கீதக்காரனுக்கு அநேக நெருக்கங்கள் வந்தாலும் கூட கர்த்தர் மேல அந்த பாரத்தை வைத்ததாக பார்க்கிறோம். சங்கீதம் 55:22 வாசிப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆண்டவர் சொல்றார், ஆவியானவர் பார்த்து நம்மை சொல்லுகிற வார்த்தை, கர்த்தராக இருக்கக்கூடிய ஆவியானவராக இருக்கக்கூடிய என் மேலே உன்னுடைய பாரங்கள், உன்னுடைய சுமைகள், உன் உலகத்துல நீ சாதிக்க முடியாதபடி, நிறைவேற்ற முடியாதபடி, அதுல இருந்து மீள முடியாத இருக்கக்கூடிய எந்த பாரமா இருந்தாலும் சரி, அந்த பாரத்தை இப்பொழுதே நீ வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை எல்லாவித கவலைகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். என் நீதியின் கரத்தில் இருக்கக்கூடிய நீதியை நிறைவேற்ற வேண்டிய வாஞ்சை உள்ள என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் தள்ளாட, அவர்களை பாதிக்கப்பட, வெட்கப்படுத்த, சோர்வுபடுத்த நான் விடவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிறவன் தேவனை பார்த்து ஆமென் என்று சொல்லி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. Thank you Father. அது மாத்திரம் இல்லாமல் பாருங்க, ஆண்டு ஆவியானவராலே ஆகும், என் தேவனால ஆகும் என்ற அந்த நம்பிக்கை உள்ள ஜனங்கள் அரணுக்கு திரும்பும் போது இரட்டிப்பான நன்மைகளை தருகிற தேவனா இருக்கிறார். சில வேளையில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. ஒருவேளை கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், குடும்பத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம். எத்தனையோ உபவாசம் போட்டு நான் ஜெபித்தேன், எத்தனையோ முறை நான் அர்ப்பணித்து நான் ஜெபம் பண்ணேன், எத்தனையோ என் நேரங்கள் எல்லாம் அவர்களுக்காக, அவர் ரட்சிப்புக்காக, அவங்க மீட்புக்காக, மன திரும்பலுக்காக நான் ஜெபித்தேன். ஆனா என்னால ஒண்ணு முடியல என்று சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால நிச்சயமாய் ஆகும் என்ற விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிற தேவன். கர்த்தர் எனக்காக, என் வேண்டுதலுக்காக, நான் குறிப்புகளை சொல்லுகிற இந்த காரியத்துக்காக நான் யாருக்காக வேண்டுதல் செய்யணும், அந்த காரியம் எனக்காக யாவையும் செய்து அதை முடிப்பார். முடிக்க மாட்டேன்னு சொல்றதில்லை, அவர் முடிப்பார். ஆவியானவரால் தேவனாக கிறிஸ்து, ஆவியானவராக தேவனாக கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த திட நம்பிக்கை உன் வாழ்க்கை இருக்கணும். சங்கீதம் 138 8வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக, என் குடும்பத்துக்காக, நான் விரும்புகிற காரியத்திற்காக, என் சூழ்நிலை அறிந்த தேவன் எனக்காக எந்த காரியம் இருந்தாலும் அவர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுக்காக அல்ல, யார் அவரை சார்ந்திருக்கிறார்களோ, யார் ஆவியானவரை மாத்திரம் சார்ந்து விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எனவே எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நெருக்கப்பட்டாலும் அவைகளை குறித்து நீங்கள் கவலைப்படுவதனால் ஒரு பிரயோஜனமே இல்லை. நீங்க அவைகளை குறித்து, உங்கள் பாரங்களை குறித்து, உங்கள் சூழ்நிலைகள் குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதனாலே ஒரு லாபமும் இல்லை. அவர்கள் உங்களை மெச்சிக்கொள்வார்கள். அவர்கள் உங்களை ஏகனமாய் பல பேரிடத்தில் போய் கேவலப்படுத்துவார்கள். இது நிமித்தமாய் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். இது நிமித்தமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் உண்டாக்குவீர்கள். இது நிமித்தமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டிய உங்களிடத்திலிருந்து தூசிக்கப்பட சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உங்களை விசாரிக்கிறவர் யார் என்றால் இயேசு ஒருவரே, ஆவியானவர் ஒருவரை தவிர இந்த உலகத்தில் எப்பேற்பட்டவங்களும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டாலும் உங்களை உண்மையாக ஆத்தும பாரத்தோடு முழு அன்போடு உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் விசாரிக்க ஒருவரும் வரமாட்டார்கள். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கொரோனாவில் மாட்டிருந்தா கூட இன்னைக்கு உங்க பக்கத்தில் வந்து உதவி செய்ய முடியுமா? நானா இருந்தா கூட உதவி செய்ய முடியுமா? ஆண்டவரால மட்டும்தான். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால், ஆவியானவர் உங்களை விசாரிக்கிறபடியால், நீ எப்பேற்பட்ட உன் பிரச்சனையிலே கவலையோடு நீ இருக்கிறாயோ, உன் கவலைகளை தேவனுக்கு நீ தெரியப்படுத்தும் போது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உனக்கு என்ன செய்வார்? உன் கவலையிலிருந்து ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் அவரால் கொடுக்க முடியும். ஆவியானவர் ஆகும் என்று சொல்லுவோமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவர், இயேசு கிறிஸ்து, அதாவது பரிசுத்த ஆவியானவராகிய அவர் உங்களை விசாரிக்கிறபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் பிரகாரமாக கவலைகள் இருக்கலாம், இல்லாவிட்டால் ஆவிக்குரிய சித்தத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்ற அந்த கவலைகள் கூட இருக்கலாம், அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் அவரை வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடியாலே அந்த கவலை கர்த்தருக்கு நீ தெரியப்படுத்தினா போதும். அல்லேலூயா. அதுவே நினைச்சிட்டு நீங்க ஏங்கி இருந்ததுனால போனது திரும்பி வராது, இழந்தது திரும்பி வராது. ஆண்டவர் மேல வைத்து விடுங்க. அல்லேலூயா. உங்களால முடியாது, ஆவியானவர் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோட நீங்கள் செயல்படுங்கள். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14 அங்க சொல்லப்படுகிற வார்த்தை, இன்றைக்கு காண்பிக்கிற இந்த எகிப்தியனை இனி எப்பொழுதுமே காண மாட்டாய். அதனால உனக்கு விரோதமாய் எத்தனை சத்துருகளும், எத்தனை போராட்டங்களும், எத்தனை கிரிகளோட ஆவிகள், வானமண்டல பொல்லாத சேனைகளோட கிரிகள் உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் வந்தாலும் கூட ஆண்டவர் சொல்றார், நீ யாரிடத்துல போய், எந்த மனுஷனிடத்துல போய் நீ யுத்தம் பண்ண வேண்டாம், அவனிடத்துல வழக்காட வேண்டாம், நீ சும்மா இருந்து வேடிக்கை பார்த்தால் போதும். கர்த்தர் உனக்காகவே, ஆவியானவர் உனக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ண சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். வாசிப்போம். யாத்திராகமம் 14:14.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் செய்கிற வல்லவரா இருக்கிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்கள் என்றார். சும்மா இருங்கள் என்று மோசே அங்க இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆண்டவருடைய நிமித்தமாக அவன் உற்சாகமான அந்த வாக்குத்தத்தம் அந்த வார்த்தை சொல்கிறார். அல்லேலூயா. செங்கடல் மதிலா இருக்கிறது, செங்கடலை தாண்டி போக வேண்டும், தடையா இருக்கிறது. அந்த இடத்துல பார்வோன் சேனைகள் மீண்டும் அவர்களை துரத்தி கொண்டு சிறை கைதிகளாய் கொண்டு போகிற அந்த சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து அங்கே பலவிதமான தீமையான வார்த்தைகளை அவங்க இருதயத்துக்கு கசப்பான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் போது மோசே தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்கிற விசுவாசம் உள்ள வார்த்தை, நீங்கள் அந்த எகிப்தியை பார்த்து பயப்பட வேண்டாம், அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எதிராய் வரக்கூடிய அந்த சத்துரு உங்கள் கண்களுக்கு முன்பாக ஆவியானவராகிய நான், சர்வ வல்லமையுள்ள நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன். நீங்கள் சும்மா இருந்தா போதும், நீங்க சும்மா இருந்து வேடிக்கை பார்த்தால் போதும், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறீங்க? ஆமென் சொல்லுவோமா? நம்ம சும்மா இருந்தா போதும். நம்ம இன்றைக்கு என்ன செய்றோம்? சும்மா இருக்காம ஆண்டவருக்கு பதிலாக நம்ம யுத்தம் பண்றோம். அதனாலதான் சில வேளையில தேவ நாமம் தூசிக்கப்படுவது பல விதத்துல நம்ம என்ன செய்றோம்? பாதிக்கப்படுகிறோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் சரீரத்தின் முயற்சினால செய்ய முடியாதது, பராக்கிரமத்தினால செய்ய முடியாதது, பலத்தினால செய்ய முடியாதது, முழங்கால் யுத்தம் ஜபத்தினாலே வெற்றி பெற முடியும். கரங்களை கட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்தில் உங்கள் பலவீனங்களுக்கு எப்பேற்பட்ட பலவீனங்கள் சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அவைகளிலிருந்து கர்த்தர் பலன் கொடுக்க சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். எடுத்து வாசிங்க. அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நம்ம போதுங்க. அந்தபடி ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலிருந்து நமக்கு என்ன சொல்றார்? உதவி செய்கிறவரா இருக்கிறார். சில வேளை நம்மளால ஜெபிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம், தேவனை மகிமைப்படுத்த முடியாத சூழ்நிலையா இருக்கலாம், ஜெபிக்கும் போது தடைகள் வரக்கூடிய சூழ்நிலையா இருக்கலாம், ஜெபிக்கும் போது பலவிதமான அந்த சத்துருட போராட்டங்கள் நமக்கு மத்தியில எதிராக கிரிகை செய்கிற சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா அந்தபடி தேவ சமூகத்தில் நீ துதித்து மகிமைப்படுத்தி தேவ சமூகத்திலே முழங்கால் யுத்தத்திலே போராடி யாக்கோப்பை போல நீ ஜெபிக்கும் போது தேவன் உன் பலவீனத்திலிருந்து உனக்கு பலன் செய்வதற்கு அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஆவியானவர் அவர் நமது பலவீனத்தின் நிமித்தமாக அல்லேலூயா நமக்கு உதவி செய்ய சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாத இருக்கிற சூழ்நிலை கூட ஆவியானவர் நமக்காக என்ன செய்றார்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு தேவனுடைய சமூகத்திலே நமக்கு பதிலாய் வேண்டுகிறேன். பரிசுத்தமுள்ள ஆவியானவராக இருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம்! ஹல்லேலூயா. நீங்க சொல்ல வேண்டும், எந்த காரியம் இருந்தாலும் சொல்ல வேண்டும். என்னால முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் எனக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவரால இந்த காரியத்தை நான் செய்வதற்கு தேவன் உதவி செய்வார், என்னோடு கர்த்தர் உதவி செய்வார் என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நம்ம வாசிப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை ஜெபத்திலும் விசுவாசத்திலும் ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எல்லா காரியத்தையும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை இந்த பூமியில என்னை கொண்டு செய்வதற்கு நான் நிறைவேற்றுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்கு எல்லாவற்றிலும் பலன் கொடுப்பார். தேவ பலன் கொடுப்பார். அல்லேலூயா. காண்டா மிருகத்துக்குரிய அந்த பலனை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்துவாகிய ஆவியானவராலே என்னை எல்லாவற்றையும் என்னை கொண்டு செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிங்க. ஒருவனும் பூட்டக்கூடாதபடி கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய கிரிகைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தா போதும், என் நாமத்தை மறுதலியாமல், நீ என்னுடைய நாமத்தை எந்த சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில மறுதலித்து விடாதபடி, பின்வாங்கி போகாதபடி, கொஞ்சம் ஆவியானவர் மேல ஒரு விசுவாசத்தின் பலன் உனக்கு இருந்தா போதும். உன் கிரிகைகள் என்னவென்று எனக்கு எல்லாம் தெரியும், உன் சூழ்நிலைகள் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், உன்னுடைய சந்தர்ப்பங்கள் உனக்கு எதிராக வரக்கூடிய எந்த போராட்டங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா நீ உனக்கு கொஞ்சம் பலன் என் மேல வைத்திருக்கிற அந்த கொஞ்சம் பலன் இருந்தா போதும், பாக்கி உள்ளதை நான் பார்த்துக்கிறேன்.
என் வசனத்தை கை கொண்டபடியினாலே என்னுடைய வசனத்தின் நிமித்தமாய் விசுவாச அறிக்கையோடு நீ கை கொண்டு அதன்படி நடப்பாயானால் இதோ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக உன்னுடைய வைத்திருக்கிறேன். வாழ்க்கையில ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உன் குடும்பத்துக்கும் நீ எதிர்பார்க்கிற எல்லா காரியத்துக்கும் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நீ எல்லா விதத்திலும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, எல்லாவித காரியத்திலும் நீ ஜெயம் பெறும்படியாக, நீ விரும்புகிற எல்லா காரியத்திலும் கர்த்தராகிய ஆவியானவராகிய நீ பெற்றுக்கொள்ளுகிற அந்த விசுவாசத்தை நரிக்கபடியாக கர்த்தர் உனக்கு செய்யும்படியாக திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனும் எந்த சத்துருக்களும் எந்த கிரிகளும் அந்த திறந்த வாசலை, தேவன் உனக்கு ஒரு திறந்த ஆவிக்குரிய வாசலை ஒரு மனுஷனும் ஒரு கிரிகளும் பூட்டக்கூடாதபடி கர்த்தர் செய்வார். விசுவாசிகளும் கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்து நான் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். நல்ல தேவ வார்த்தை ஆண்டரே எங்களுக்கு உற்சாகமாய், ஆண்டரே நாங்கள் பலவீன சோர்வுகள் மத்தியிலும் கூட நீர் எங்களோடு பேசினீரே. நன்றி அப்பா. கர்த்தாவே, இந்த உலகத்தை குறித்து, உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை குறித்து அநேக முறை நாங்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் சோர்வு அடைந்த நிலையிலே என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன ஆகுமோ, வாழ்வதா சாவதா, இருப்பதா போவதா, இனி எப்படி நான் மேற்கொண்டு போவேன் என்று சரீர முயற்சியினாலும் தன்னுடைய பராக்கிரம முயற்சினாலும் பலத்தினாலும் எல்லா தோல்வியை சந்தித்து இன்றைக்கு வேதனையோடு கண்ணீர் விடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பி உற்சாகத்தோடு உன்னுடைய பலத்தினால் ஒன்று செய்ய முடியாத மகனே மகளே, என்னுடைய ஆவியினால ஆகும் என்று நீ தெரிந்து கொள். நான் தான் உனக்கு எல்லாமே. என்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு மனுஷனால இருக்கக்கூடிய நீ, உன்னால முடியாத எந்த காரியமும் ஆவியானவராக என்னால தேவனால ஆகும் என்ற அந்த விசுவாசத்தினால் நீ எப்பொழுது என்னை பின்பற்றி ஒப்பு கொடுக்கிறாயோ அப்பொழுதே நீ விரும்புகிற காரியம், நீ எதிர்பார்க்கிற காரியம், உனக்கு எதிராக வரக்கூடிய எல்லா காரியத்தையும் நான் நிர்மூலமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் இந்த வார்த்தையை எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும் என்ற தேவன் ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை கொண்டு ஜெயக்கொடி ஏற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை எங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவராய் இருந்து எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அவர் எல்லா காரியத்தையும் எனக்காக பலத்தினாலே, அவருடைய பலத்தினாலே எனக்கு ஜெயிக்கப்படுவார். விசுவாசிகள் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்த இல்லை உங்களுடைய ஆவியினாலே, ஆவியானவராக உங்களுடைய பலத்தின் ஆவியினாலே உங்களை நடத்தி செல்ல தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இப்பொழுதும் கூட நம் மத்தியிலே சார்லஸ் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடும்போது நாம் ஆண்டவருக்காக காணிக்கை தசமபாகத்தை செலுத்துவோம். ஆண்டவருக்காக உற்சாகமாய் செலுத்துங்கள். இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே ஊழியத்திற்காக கொடுக்குறீங்க. ஊழியக்காரர்களோட குடும்பங்கள் போஷிக்கப்பட கர்த்தருக்கென்று கொடுக்குறீங்க. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட சார்லஸ் நம்ம மத்தியில் ஒரு பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்காக காணிக்கை செலுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். இப்போ இருந்த வண்ணமாக நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி நாம் ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்திலே இக்கட்டான நேரத்திலும் கூட தேவனுக்கு ஊழியத்திற்காக கொடுக்கப்பட்ட காணிக்கை தசமபாகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அம்மிக்கு கொடிக்கு 30, 60, 100% உங்களுடைய பிள்ளைகளை போஷிக்க மாட்டவரே. உங்களுடைய பிள்ளைகளோட எதிர்கால தேவைகள், காரியங்கள் அவங்க சுய முயற்சினாலே அல்லாமல் ஆவியானவர் பார்த்துக் கொள்வார், ஆவியானவர் நடத்தி செல்வார். ஆவியானவரையே சார்ந்து வாழ்வோம் என்ற விசுவாச அறிக்கையோடு நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கேட்ட ஒவ்வொரு ஜனங்களும் தேவனே உண்மையே நான் நம்பியிருக்கிறேன், என் நம்பிக்கை வீண் போகாதபடி நடத்தி சொல்லுங்க என்று சொல்லி ஆசீர்வதிங்க. இந்த மாதத்துல கடைசி வாரத்துல வர ஆண்டு முழுவதும் தயவாய் நடத்தினது போல வருகிற நாட்கள் மாதங்களிலே திங்கட்கிழமை முதற்கொண்டு அவங்க எதிர்பார்க்க எல்லாவித தேவைகள், காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரை நீரே அந்த குடும்பத்தில் தலைவராய் இருந்து, மெய்ப்பராய் இருந்து, ஆலோசகராய் இருந்து நடத்த வேண்டிய வழியிலே சங்கீதம் 32:8 பிரகாரம் நடத்தி செல்வோம். இயேசுவின் நாமத்தில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல விதமான உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலத்திலும் தேவ ஆவியானவராலே எங்கள் நடத்த உதவி செய்கிறார். ஆமென். God bless you.